அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்தீங்கன்னா இன்றைய பதிவும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கும் குரூப் 4 மேக்ஸுக்கும் என்ன சம்பந்தன்ற பதிவு பற்றி தான் மேக்ஸ் பற்றி தான் போட போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி மே மாதம் 31ஆம் தேதி, நாளை ஜூன் 1 இல்லைங்களா? இந்த ஜூனில் ஒரு 30 நாளும் அந்த ஜூலையில் ஒரு 11 நாள் 41 நாள் தான் எக்ஸாம் இருக்குது. அதனால் எல்லா தலைப்பும் டெய்லி எல்லா தலைப்பும் விரிவாக படிங்க. மைண்டில் சேவ் பண்ணணும். படிக்கிறது ஞாபகம் இருக்கிற மாதிரி படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், 2022 இங்கே பாருங்கள், 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அசல் வினாத்தாள் இது. இதில் இங்கே பாருங்கள், 191வது கேள்வி, 191வது கேள்வி. இந்த கேள்வியும் இது பார்த்தீங்கன்னா இதுவும் டிஎன்பிஎஸ்சி 2022 குரூப் 4 பாருங்க, 2022 அதே வருஷம்தான். 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அசல் வினாத்தாள் இது. இதில் இங்கே பாருங்க, லெஃப்ட் சைடில் பாருங்க 129வது கேள்வி. இங்க பாருங்க 129வது கேள்வி. இந்த கேள்வி 2 கேள்வியுமே ஒரே மாடல் தான். இதை போடுவாங்க. 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இது. இதை பாருங்க, 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? இது ஒரு கேள்வி. இதே கேள்வி இங்க பாருங்க, 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரியணும். ரெண்டும் வெவ்வேறு மாடலு, ஒரே தலைப்பு தான், வெவ்வேறு மாடலு. அதில் பார்த்தீங்கன்னா இதுல 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 50 வேலைகளை 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? அங்க வேலை 1, ஒரே வேலைய 10 விவசாயிகள் 21 நாள்ல செய்யறாங்க. அப்ப 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பன்றது சேம் வேலை தான், வேலை 1. ஆனா இங்க வேலை மாறுபடுது. இங்க பாருங்க, இங்க 5 வேலைகளை, இங்க 50 வேலைகளை. அதனாலதான் கண்டுகொள்ள வித்தியாசம். இது மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா இங்க பாருங்க, ஆட்கள் நபர்கள் எல்லாம் ஒண்ணுதான். ஆட்கள் இன்ட்டு நாட்கள், ஆட்களையும் நாட்களையும் பெருக்கி வேலையால வகுத்துடணும். இதுதான் இந்த ஃபார்முலா. இதுதான் இந்த மாடல்ல கேட்டாலே இப்படிதான் எடுத்துக்கணும். நீங்க இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சீங்க. ஆட்களையும் நாட்களையும் பெருக்கி வேலையால வகுத்துடணும். இந்த ஆட்கள் இட்டு ஞாபகம் வச்சிங்க. இட்டு வரலாம் மேலே வச்சிங்க, லாஜிக்கில் கீழே வேலையை வச்சிங்க. இப்போ 2 ஈக்குவேட் பண்ணி பாருங்க. இப்போ ஆட்கள் இன்ட்டு நாட்கள் பை வேலை. இங்க பாருங்க, 5 நபர்கள்னா ஆட்கள் தான். அப்போ 5 இன்ட்டு இங்க என்னது 5 நாட்கள். இங்க நாட்கள் எத்தனை? இதுவும் 5 நாட்கள். அப்போ 5 இன்ட்டு 5 பெருக்கல் டிவைடட் பை வகுத்தல் வேலை என்னது? இது பார்த்தீங்கன்னா வேலை 5 வேலைகள். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கொடுக்கப்பட்ட முதல் வாக்கியத்துல 5 ஆட்கள் 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் என்னும் பொழுது அப்போ நம்மளுக்கு ஆட்களையும் நாட்களையும் பெருக்கி வேலையால வகுக்கணும். இதுதான் சூத்திரம். ஆட்களையும் நாட்களையும் பெருக்கி வேலையால வகுக்கணும். அப்போ ஆட்கள் 5, நாட்கள் 5, வேலை 5. இப்போ ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவல் டு இங்க பாருங்க, 50 நபர்கள் 50 இன்ட்டு என்ன கேட்கறாங்க? நாட்கள் தான் கேட்கறாங்க. இங்க பாருங்க, எத்தனை நாட்களில் போது இந்த நாட்களை எக்ஸ் எடுத்துங்க, அதான் தேவை. எக்ஸ் எடுத்துங்க டிவைடட் பை வேலை எவ்வளோ? இங்க பாருங்க 50 வேலைகளை. இங்க பாருங்க 50 வேலைகளை 50. அவ்வளவுதான். இந்த ஸ்டெப்பு தெரியணும். இந்த ஸ்டெப்பு தெரிஞ்சா ஈஸியா போட்டுடலாம். இதுல ஒண்ணுமே இல்லை. அப்படி பாருங்க, அப்படியே அடிச்சிக்க வேண்டியதான். இங்க பாருங்க, இது தொகுதி, இது பகுதி. கேன்சல் ஆயிடுச்சா? இந்த 50க்கு இந்த 50 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ என்ன வருதான்? எக்ஸ் ஈக்குவல் டு 5. அவ்வளவுதான் ஆன்சர். இங்க பாருங்க,
ஆப்ஷன் ஏ. இதுதான் வந்து 5 தான் ஆன்சர். இது வந்து 2022 குரூப் 2 மேக்ஸ். இது மாதிரி மூணு ஸ்டெப் இருக்கும். இதுல அது 2 ஸ்டெப் தான் இருக்கும். இங்க வந்து வேலைகள் மாறும், அங்க வேலை மாறாது, ஒரே வேலை தான். இங்க வந்து வேலை மாறும். இந்த 2 மாடல் தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதுவாங்க அங்க பார்ப்போம். 10 விவசாயிகள் 21 நாட்களில் ஒரு நிலத்தை உழுது முடிக்கின்றனர் எனில் அதே நிலத்தை 14 விவசாயிகள் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பர்? என்ன பண்ணோம்னா இங்க பாருங்க, மேல என்ன கொடுத்துருக்காங்க, இது போன பதிவு நான் போட்டிருக்கேன். இங்க பாருங்க 10 இன்ட்டு இங்க பாருங்க 21 இல்லையா, 21 டிவைடட் பை என்ன கேட்கறாங்க 14. இதுதான் இதுக்கு லாஜிக். ஏன்னா வேலை சேவ் பண்றதுனால 10 இன்ட்டு 21. ஏன்னா 10 விவசாயிகள் 21 நாட்கள்னா 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் கேட்கறாங்க. அப்ப 10 இன்ட்டு 21 டிவைட் பை 14. இந்த லாஜிக் எடுத்துக்கணும். இது சுருக்குங்க பாருங்க, 14 14 21. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 1 2 I 2 10. அப்படின்னா சாப்பிட்றோம் 5 இன்ட்டு 3 = 15. 15 நாட்கள். ஆப்ஷன் பி. 15 நாட்கள் தான் ஆன்சர். ரெண்டுமே சிம்பிளான மெத்தட், சிம்பிளான கேள்வி. இது வந்து குரூப் 2, அது வந்து குரூப் 4. உங்களுக்கு என்ன ரிலேஷன் ஒண்ணுமே இல்லை, சேம் மெத்தட் தான். அதனால நீங்க வந்து எந்த மேக்ஸ் ஆனாலும் அப்சர்வ் பண்ணணும். கேள்வி படிச்சு எந்த தலைப்புல கேட்கறாங்கன்றத புரிஞ்சுட்டீங்கன்னா இது ஈஸியா போட்டுடலாம். இதை பாருங்க. இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவு இதே ஒரு பதிவுல சந்திப்போம்.